அறிவோம் சிவசக்தி குருவர்களே, ஏஎம்எஸ்எம் குமரிகளை களஞ்சியம் ராஜசேகரா தான். வணக்கம் நேயர்களே. நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஒரு எதிராளி நம்ம கட்சி எடுத்து குத்தும் போது நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு கடத்துக்கிட்டு ஒரு அடி கொடுக்குறோம், சரியா? எப்படி நம்ம அதை ஃப்ளாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆட்டி அடிக்கக்கூடிய ஆட்டி அமைச்சு இதுக்கு பேர். நம்ம அமைச்சு எப்படி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்று பாருங்கள், சரியா? வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் பாருங்கள். பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. ஒன்று கூட பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக தெரியும். ஒரு எதிராளி கத்தி எடுத்து நம்ம மேலே உச்சிக்கு குத்தும் போது, அதாவது நிறைய இடத்துல குத்துவாங்க, ஒவ்வொரு இடங்களையும் ஏம் பண்ணி நம்ம மொத்தத்தில் அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த காலத்துக்கு எங்கே போட்டு எப்படி ஒதுங்கி நம்ம குத்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம எப்படி அவங்க தாக்குதல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். குத்துங்க பாருங்கள். இந்த ஆற்று இதுக்கு பேர் ஆற்று, சரியா? இப்படி ஆற்றிக்கிட்டு இந்த கை எங்கே இருந்து எடுத்து இங்கே ஒரு அவ்வளோ. இப்போ ரெண்டுமே அந்த கையும் பிளாக்கில் இருக்கும், இந்த பெட்டும் போகும், சரியா? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவங்க பின்பகுதியில் போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ நிசாரமாக ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கை அந்த பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பக்கம் திடீர்னு தாக்குதல் பண்ண முடியாது. நம்ம இது அரசில் இருக்குது, இது வெட்டு, சரியா? பாருங்கள், ஒருக்கா கூட நீங்கள் கவனிங்க, பாருங்கள், குத்துங்க பாருங்கள். இந்த அமத்து இந்த வெட்டு இதெல்லாம் ரெண்டும் ஒன்று போல் இருக்கும், கரெக்டாக இருக்கணும். அந்த ஆற்றும் அமத்தும் ஒன்று போல் அப்படி கரெக்டாக விடணும், சரியா? பாருங்கள். சரி, உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் நேயர்களே, பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக பண்ணணும். ஆயுதங்கள் எடுத்து குத்தும்போது ஒன்றுல சிறப்பு நிறுத்தி வைக்கணும், இல்லைன்னா பிடிக்கணும் கையை, சரியா? ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி நேற்று படித்த விஷயங்களை விடலை, பல வருஷங்கள், அதாவது முதல் குருவான மூத்த குருவான அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக அவங்க எனக்கு சொல்லிக் கொண்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, என் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் ராஜசேகராசனுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது ஏன்னா, நம்ம யார் என்ன சொன்னாலும் வயசுக்கு பெரியவங்க சொல்லியாச்சுன்னு சொன்னால், சரியாண்ணா, சரியா சொன்னேன், சரி அப்படின்னு அப்படி நம்ம போயிடுவோம். இதனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நிறைய பேர், சில பேர் நம்மளை அப்படி அமைக்கி வச்ச காலகட்டங்கள் உண்டு. அதனால இந்த முதல் குருவும் மூத்த குருவுமான குருசுமத்தியாசன் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. என்னுடைய ஒரு சுருக்கமான ஒரு இதை சொல்கிறேன். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய குருநாதர் முதல் வீடியோவில் இருக்கவங்க வீட்டுக்கும் ஒரு 200 அடி தூரம் தான் உண்டு. ஒரு 200-250 அடி தூரம் தான் இருக்கும், இவ்வளோ தூரம் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி கிளாஸ் வைப்பாங்க, அங்கே டெய்லி நான் போனேன். எங்கள் அப்பா அவங்ககிட்ட விளையாட்டு படித்தவங்க. எங்கள் அப்பா அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, என்ன ஒரு 6-7 வயசில் கொண்டு கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க நான் அங்கே போய் படித்து என்ன காணாட்டா அவங்க தேவைப்படுவாங்க, அங்கே கண்டிப்பாக போகணும், இல்லைன்னா அவங்க தேடி வந்துடுவாங்க. இந்த மாதிரி படித்து நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, வருமம் போடுங்க அப்படின்னு. வருமங்கிறது நிசாரமான காரியம் கிடையாது. 1-2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படித்த விஷயங்கள் கிடையாது. நாமளும் ஒரு 17-18 வருஷம் வருமம் மட்டுமே படிச்சிருக்கேன். ஒரே ஆசனம் இல்லை, 2-3 ஆசனம் மட்டும் படிச்சிருக்கேன். அது எப்படின்னா, இவங்க வந்து எனக்கு ஒரு 20 வயசில் இவங்க என்னை விட்டு தவறு என்னோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அது வேறு விஷயம். அப்போது இவங்க வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வரமங்கிறீங்க, வரமம் முறையாக படிக்கணும்னா கோழியை கட்டி கோழியை மயக்கி வரமம் படிக்கணும். நீங்கள் கேட்குறீங்க வரமம் போடுங்கன்னு பொண்ணு கேட்குறீங்க, தப்பு இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, விசார காரியம் கிடையாது. வருமத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது, சரிங்களா? அதனால தான் இவ்வளோ தெளிவாக நம்ம வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். கோழிக்கு மேலே 5 வருமம் உண்டு, சரியா? நான் கோழி தட்டி எனக்கு வரமும் சொல்லியிருந்தார். 17 வயதுலேயே நான் வரமும் படுத்துட்டேன், சரியா? அதில் சில டெக்னிக்குகள், சில விஷயங்கள் குருநாதர் மணியாசன் 2வது இருக்காங்க பார்த்தீங்களா சேனலில், அவங்க இதை ரொம்ப தெளிவாக, அதாவது ரொம்ப தெளிவாக இவ்வளோ தான், இப்படி தான்டா இருக்குது, ஒரு பந்து மாதிரி உலகம் உருண்டை எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்குள்ள தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்படி இருக்குது அப்படிங்கிறது கேள்விப்படுத்தி ரொம்ப தெளிவாக படுத்தி இந்த வைத்தியமும் செய்ய வைத்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாக ஆக்கிவிட்டார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம நிறைய வீடியோவில் நிறைய பேச வேண்டியிருக்க ஆசனங்களை பற்றி. ஆகவே இதோட உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். நம்ம இப்போ இந்த கட்டியை பாருங்கள், அனைவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஆகவே உங்களுக்கு அனைத்தும் பிடித்ததாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.